விளக்கில் எண்ணெய் முழுவதும் நிறைந்திருக்கும் வரைதான் தீச்சுடரானது திரியில் ஒழுங்காக எரிந்து கொண்டிருக்கும். எண்ணெய் தீர்ந்தவுடன் தீச்சுடரானது ஒழுங்கற்று எரிந்து திரியை சாம்பலாக்கிவிடும். அதேபோலவே நமது செயல்பாடுகள் அனைத்தும் ஞானம் எனும் அறிவு துணைபுரியும் வரைதான் ஒழுங்குடன் இருக்கும். அறிவானது மங்கும் போது நமது செயல்பாடுகளும் அத்துமீறி தன்னிலை இழந்து ஒழுக்கம் எனும் நெறியை சிதைத்துவிடும். ஆன்றிமேடாவின் வனப்பு மிகுந்த எழில், அவளது உடலின் கவர்ச்சி, மனதிற்கு போதை தந்து பேராசையை அளிக்கும் இன்பப் பேச்சு ஆகியவை விரல்வேலின் அறிவை சிதைத்து அவனுள் மோகத்தை வளர்த்து காமத்தை பெருகடித்துக் கொண்டிருந்தது. ஆன்றிமேடாவின் திட்டத்தைப் போலவே விரல்வேலும் அவளது மோக வலையில் முழுவதும் சிக்கியிருந்தான். அவளது காம பார்வை மற்றும் மோகத்தில் சிக்குண்ட விரல்வேலும் அவனது அறிவை இழந்திருந்ததால் மோகம் எனும் சுடரானது அவனது ஒழுக்கத்தை எரித்து சாம்பலாக்கிக் கொண்டிருந்தது. அறையில் வீசிக்கொண்டிருந்த நறுமணத்தினால் தனது சுய நினைவை இழந்து மோகத்தில் சிக்குண்டிருந்த விரல்வேல் தான் இருப்பது மரக்கலம் என்பதையும் மறந்திருந்தான். தான் எப்படிப்பட்ட அபாயகரமான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறோம் என்பதையும் மறந்திருந்தான். அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்த அகில் புகையில் கலந்திருந்த மோகன நறுமணமானது அவன் அடக்கி வைத்திருந்த காமம் மற்றும் மோகத்தை கிளறி கொண்டிருந்தது. மனம் முற்றிலும் கலங்கியிருந்ததால் அவனது விழியானது தனக்கு முன் நிற்கும் ஆன்றிமேடாவை தனது காதலி வானவில்லியாகவே கற்பனை செய்து கொண்டிருந்தது. சிந்தை தடுமாறி நின்றிருந்த விரல்வேலை ஆன்றிமேடா எதுவும் பேசாமல் நெருங்கியிருந்ததால் அவனும் அவளது மோகத்தில் சிக்குண்டு அவளது மடியே கதி என்று சரணாகதி அடைந்திருப்பான். ஆனால் விரல்வேலை வசியப்படுத்த வேண்டும் என எண்ணியவள் செயலில் இறங்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த காலம் விரல்வேலுக்கு சிந்திக்க போதிய கால அவகாசத்தை அளித்திருந்தது. ஆன்றிமேடா கூறுவதை கேட்க கேட்க தனக்கு முன் நிற்பது தனது காதலி அல்ல, கொலைக்காரி. தான் இருப்பதும் புகார் அல்ல, எரித்திரியன் கடலின் களத்தில் சிறைப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணங்கள் அவனது அடி மனத்தின் ஆழத்தில் தோன்றி குளத்தின் அடியில் உருவாகும் காற்றுக்குமிழ் மெல்ல மேலெழும்பி வருவதை போன்று அவன் இருக்கும் உண்மை நிலையும் அவனது அறிவிற்கு மெல்ல வந்து சென்றது. குழப்ப நிலையில் இருந்ததனால்தான் ஆன்றிமேடா அவனை மெல்ல தீண்டிக் கொண்டு நின்று அவனது தலையை வருடிய நேரத்தில் உடல் சிலிர்க்க செயலற்று நின்று கொண்டிருந்தான். ஈரனே, நீ என்னுடன் ஐக்கியமாகிவிடு, இருவரும் இணைந்து விடுவோம். கதிரவன் மேற்கில் மறைந்ததும் நீ என்னுள் மரணித்துவிடு, நானும் உன்னோடு சேர்ந்து மரணிக்கிறேன். காலையில் இருவரும் மீண்டும் ஜனிப்போம் என ஆன்றிமேடா கூறிய நேரத்தில் எல்லாம் விரல்வேல் தன்னை சூழ்ந்திருந்த மோக இருளை மெல்ல தனது அறிவு எனும் சுடரினால் விளக்கிக் கொண்டு முழுவதும் விடுபட முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவள், என்னுடன் இணைந்து விடு வீரனே, இதுவரை நீ அனுபவிக்காத அனுபவத்தை, மகிழ்ச்சியை உனக்கு அளிக்கிறேன். நான் பிறப்பின் அர்த்தத்தை நான் உனக்கு உணர்த்துகிறேன். மண்ணுலகில் சொர்க்கத்தை உனக்கு நான் காட்டுகிறேன் என கூறிய வேளையில் இந்திர திருவிழா அன்று புகாரின் மக்கள் திரளில் முன் வானவல்லியை சிறைபிடித்த உனது மகனையும் உன்னையும் போர்க்களத்தில் கொன்று எனது பழியை தீர்த்து கொள்வேன். அதுவரை என் காதலியின் அழகிய இளம் தோள்களை நான் தழுவப் போவதில்லை. என் சபதத்தை நான் நிறைவேற்றாவிட்டால் மனதில் காதலின்றி செல்வதற்காக பல ஆடவர்களுடன் கூடும் கணிகையரின் மார்புகளை தழுவும் பெரும் சாபம் எனது தோள்களுக்கு கிடைக்கட்டும் என்ற அவன் உரைத்த வஞ்சினம் அவனது நினைவிற்கு வர அவனுள் உருவாகியிருந்த காமத்தை விரட்டி முழு சுய நினைவிற்கு வந்து ஆன்றிமேடாவை நோக்கினான். அப்போது அந்த ஏந்திழை தன்னை அவனது உயரத்திற்கு உயர்த்தி கால் விரல்களில் நின்று கொண்டு முத்தமிட அவனது இதழ்களை நோக்கி தனது இதழ்களை குவித்தபடியே நெருங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று சுய உணர்வை பெற்றவன் அவளை விலக்கி நகர்ந்து விட்டான். முத்தமிட இதழ்களை குவித்து வந்தவள் விலகி நின்ற விரல்வேலை ஒன்றும் புரியாமல் ஆச்சரியத்துடனும் ஏமாற்றத்துடனும் சீற்றம் மிகுந்த கண்களுடனும் பார்த்தாள். அவனது திடீர் விலகலின் காரணத்தை புரியாத அந்த ஏந்திழை அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையில் பெருத்த அமைதி நிலவியது. ஏந்திழை ஆன்றிமேடாவின் மோக வலையில் விழாமல் விரல்வேலை தடுத்தது அவனது மன வலிமையா அல்லது அவனுள் அவன் கடைபிடித்து வரும் ஒழுக்க நெறியா அறிவா
அன்று ஆசிவக முனிவர் கூறிய வானவல்லி வணங்கும் தெய்வமா, அல்லது இவனை எண்ணியே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் அந்த கற்புக்கரசியின் கண்ணீரா, அல்லது அவளது காதலா? அந்த நேரத்தில் விரல்வேலை காப்பாற்றியது எது என்று தெரியவில்லை. நின்ற இடத்திலேயே கண்களை மூடிக்கொண்டு மூச்சினை இழுத்து வெளியே விட்டு தனது மனதை சீர்படுத்திக் கொண்டு நின்றவனிடம் ஆஞ்சிமேடா கேட்ட அந்த கேள்வி அவனது தியானத்தை குலைத்து திடீர் என்று கண்விழிக்கச் செய்தது. கண்களை திறந்தவன் ஏந்திழையின் முகத்தை பார்த்தபடியே, என்ன கேட்டாய் என பொறுமையுடன் வினவினான். நீ வீரனா என்று வினவினேன் நான் என்றாள் அவள். அதில் உனக்கு என்ன சந்தேகம்? என்னிடம் போரிட்ட உனது தளபதியிடம் கேட்டுப்பார் எனது வீரம் எப்படிப்பட்டது என்று. அங்குதான் எனக்கு சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம்? உனது வீரத்திலும் மற்றும் உனது என்றபடியே பேச்சை விழுங்கினாள். முழுவதும் கூறு. உனது ஆண்மையிலும் தான். பட்டென பதில் வந்தது ஆஞ்சிமேடாவிடம் இருந்து. அவள் உதிர்த்த அவ்வார்த்தைகள் விரல்வேலின் சுயகௌரவம் மற்றும் தன்மானத்தை தட்டி எழுப்பியிருந்தது. இருப்பினும் அவளது வார்த்தைகளை கேட்டு தனது உணர்ச்சிகளை எழுப்பி தன்னிலையை இழந்துவிடக்கூடாது என்று தன்னை அடக்கிக் கொண்டவன் வலுக்கட்டாயமாக முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, எப்போதிலிருந்து உனக்கு என் வீரத்தில் சந்தேகம் உதிர்த்தது என்றான். சற்று முன்பிலிருந்துதான். ஏன்? வீரன் என்றால் தன்னை எதிர்ப்பவர்களை கொல்பவன் மட்டும் வீரன் அல்ல, பின் கட்டிலிலும் பெண்ணை வீழ்த்துபவனே வீரன். அந்த தகுதி உனக்கு இல்லையே, ஆதலால் தான் வினவினேன் நீ வீரனா என்று. நீ வீரன் என்பதற்கான அர்த்தத்தை தவறாக புரிந்து வைத்துக் கொண்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் தவறாக புரிந்து கொண்டேனா? ஆம். எப்படி? பெண்ணை கட்டிலில் வீழ்த்துபவனே வீரன் என்று எண்ணி இருக்கிறாயே, அதைத்தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்று இருக்கட்டும், வீரன் என்பதற்கான சரியான விளக்கத்தை தான் நீயே கூறேன். அவள் முன் சென்றவன் தலையை தாழ்த்தி அவளது காதோரம், ஆஞ்சிமேடா, பெண்ணை கட்டிலில் மகிழ்வித்தாலோ அல்லது எதிர்த்து நிற்பவர்களை முரட்டுத்தனமாக கொன்று போட்டால் மட்டும் வீரமாகி விடாது. தன் முன் அழகே உருவாக்கி காமமே கண்கொண்டு மோக வடிவுடைய பெண் ஆடையின்றி நின்றாலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு முன்னோர் கற்பித்த நெறி தவறாமல் நிற்கிறான் அல்லவா, அவனுக்கு பெயரே வீரன் என கூறியவன் அவளிடமிருந்து விலகினான். ஆஞ்சிமேடாவும் அமைதியாக நின்றாள். ஆனால் அவளது மூச்சு மட்டும் வேகமாக உள்ளே சென்று சூடாக வெளிவந்ததால் அவளது நுபுரங்கள் இரண்டும் எழுச்சி பெற்று தாழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது சூடாக வெளிவந்த மூச்சுக்காற்று மட்டும் யாருடைய தோள்களையாவது தீண்டியிருந்தால் அவர்களின் தோல் சூட்டினால் வெந்திருக்கும். அந்த மூச்சுக்காற்றில் கோபம், ஏமாற்றம், மோகம் என அனைத்தும் சம விகிதத்தில் கலந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது. எழுந்து தாழ்ந்த அவளது பேரழகுகளை விளக்கொளியில் கண்டது விரல்வேல் அல்லாது வேறு யாராவது இருந்திருந்தால் அங்கு இருவருக்குள்ளும் சொற்போர் நடந்திருக்காது, வேறு போர் தொடங்கியிருக்கும். அமைதியாக நின்ற ஆஞ்சிமேடாவிடம் திடமாக கேட்டான் விரல்வேல். இப்போது கூறு, நான் வீரன்தானே என்று தலையை மட்டும் ஆட்டினாள் ஆஞ்சிமேடா. அவளால் வேறு எதையும் கூற இயலவில்லை. பெறக்கூடாத வெற்றியை பெற்றவன் போல மகிழ்ந்தபடியே விரல்வேல் அருகில் இருந்த மஞ்சத்தில் அமர்ந்தான். அவனிடம் வந்த ஆஞ்சிமேடா, உனது நண்பனின் நிலை என்ன என்று உன்னால் யூகிக்க இயலுகிறதா என வினவ பதறியபடி எழுந்து நின்றான் விரல்வேல். இவள் தன்னை மிரட்ட இம்ஹோட்டெப்பை பணயமாக வைத்து விடுவாளோ எனவும் அக்கணம் பதறினான் விரல்வேல். உனது நண்பனின் நிலையை நீயே பார் என சாளரத்தின் திரைச்சீலையை நோக்கி ஆட்காட்டி விரலில் எங்கோ சுட்டிக்காட்டினாள் ஆஞ்சிமேடா. அவள் சுட்டிக்காட்டிய திசையை கவனித்த விரல்வேல் அக்கணம் அதிர்ச்சியில் உறையவே செய்தான். அங்கு ஒரு மஞ்சத்தில் இரு பெண்களுடன் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தான் இம்ஹோட்டெப். அதை கண்ட விரல்வேல் பார்வையை திருப்பிக் கொண்டான். முகத்திலும் சிறு புன்முறுவல் தோன்றி மறைந்தது. விரல்வேலை கோபமாக கவனித்த அந்த ஏந்திழையாள், உன் நண்பனுக்கு இருக்கும் அறிவில் உனக்கு துளி கூட இல்லை, என்னை விலக்காதே என்று கூறியபடியே அவன் அருகில் மீண்டும் மோக கண்களுடன் நெருங்கினாள். அவளது சீண்டல்கள் அனைத்தையும் மதுவரை பொறுமையாக பொறுத்து கொண்டிருந்த விரல்வேல்
பெண்ணே, உனது அரவணைப்பில் மகிழ்ந்து மடியிலே சிறைப்பட்டு உன் காலடியில் அடிமைப்பட்டு கிடப்பதை விட உன் வாளுக்கு இரையாகி விடுவதில் மகிழ்ச்சி எனக்கு. உனது எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது என்றபடியே அங்கிருந்து விடுவிடுவென்று வெளியேறினான். அவன் வேகமாக அகல நடையை வைத்து வெளியே சென்றான். அப்போது ஆஞ்சிமேடா கேட்ட மற்றொரு கேள்வி அவனை சிலையென அங்கேயே நிற்க வைத்தது. அவனது காதுகளையே நம்பாதவனாய், என்ன கூறினாய் என வினவினான். பதிலுக்கு, யார் அவள் என்று வினவினேன் என தெரிவித்தாள் அவள். யாரை பற்றி வினவுகிறாய் என எதுவும் புரியாமல் கேட்டான் விரல்வேல். நம் இருவருக்கும் இடையில் இருக்கிறாளே, அவளை பற்றித்தான். நமக்கு இடையிலா என வினவியபடியே சுற்றுமுற்றும் பார்த்த விரல்வேல், நாம் இருவரும் மட்டும்தானே இவ்வரையில் இருக்கிறோம், நீ யாரை பற்றி கேட்கிறாய் என்றான். சில அடிகள் முன்வைத்து விரல்வேலிடம் வந்த அந்த கட்டழகி ஒரு விரலை அவனது இதயத்திற்கு நேரே நீட்டி, நான் எங்கிருப்பவளை பற்றி கேட்கவில்லை என்றாள் மோகன குரலினால். விரல்வேல் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நின்றான். அவனது அமைதியைக் கண்டவள், அவள் பெரும் அழகியா என்ற கேள்வியை அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தபடி வினவினாள். ஆஞ்சிமேடாவின் பார்வையை விரல்வேல் ஊடுருவியபடியே ஆமாம் என பதிலளித்தான். அவள் என்னை விட பேரழகியா? அடுத்த கேள்வி அனாவசியமாக வெளிப்பட்டது அந்த ஏந்திழையிடம் இருந்து. ஆமாம், ஆனால் கற்பும் மிக்கவள் என வார்த்தையை நீட்டினான் விரல்வேல். ஆஞ்சிமேடா எதுவும் புரியாமல், கற்பா என ஆச்சரியத்துடன் வினவினாள். அவளது விழிகளில் வியப்பு கலந்திருந்தது. அதையும் கவனித்து விட்டான் விரல்வேல். ஆமாம், கற்பு என்றால் ஆஞ்சிமேடாவின் எண்ணம் நிறைவேறாது என அவள் உடனே அறிந்தால் நடைபெறப் போகும் விபரீதத்தை விரல்வேல் நன்கு அறிந்திருந்தான். இம்ஹோடெப் இருக்கும் நிலையை பற்றி சிந்தித்தான். ஆதலால் எவ்வளவு நேரம் காலத்தை கடத்தி ஆஞ்சிமேடாவை திசை திருப்ப இயலுமோ அவ்வளவு நேரம் அவளை வார்த்தைகளால் அலைகழிக்க வேண்டுமே என முடிவு செய்தவன் தான் கற்பு என்ற வார்த்தையை அவ்விடம் தேவையில்லாமல் பிரயோகப்படுத்தியிருந்தான். கற்பு என்றால் என ஆச்சரியத்துடன் வினவியவளிடம், அது எங்கள் தமிழ் பெண்கள் சம்பந்தப்பட்டது, நீ அதை பற்றி தெரிந்து கொண்டு எதுவும் ஆகப் போவதில்லை எனது அவளது ஆவலை தூண்டும் விதத்தில் வாக்கியத்தை முடித்தான். அவளிடம் இருக்கும் அந்த கற்பு என்னிடம் இல்லையா என பதிலுக்கு வினவினாள் அந்த கட்டழகு ஏந்திழை. ஆமாம் ஆஞ்சிமேடா, அது உன்னிடம் துளியும் இல்லை. திடத்துடன் பதில் வந்தது விரல்வேலிடம் இருந்து. என்னிடம் இல்லையா? ஆமாம். உடனே ஆஞ்சிமேடா அருகில் இருந்த ஆளு உயர தகழியில் சென்று தன்னை பார்த்தாள். அதில் பிரதிபலித்த அவளது மோகன எழில் கலந்த அந்த மோக உடலை கண்டு அவளும் பிரமிக்கவே செய்தாள். ஆஞ்சிமேடாவின் செயல்களை கண்டு நகைத்த விரல்வேல், பெண்ணே, கற்பு என்பது புற அழகில் காணப்படுவதில்லை. கற்பினை தகழியில் இருக்கிறதா என்று பார்க்க இயலாது. அது மனதில் இருக்கும் ஒருவித பெண்களின் ஆபரணம், அவர்களின் தற்காப்பு வேலி எனக்கூட கூறலாம். உன்னிடம் அது துளியும் இல்லை என அரைகுறை ஆடையுடன் முன் அழகுகளின் ஒரு பாதியை விளக்கொலியில் காட்டிக் கொண்டபடி நின்ற அவளது இதயத்தை சுட்டிக்காட்டியபடி கூறினான் விரல்வேல். அவனது துணிச்சலையும் அவனது செயலின் நம்பிக்கையையும் கண்ட ஆஞ்சிமேடா அவனது கண்களை மீண்டும் மோகத்துடன் கவனித்தாள். பதிலுக்கு விரல்வேலும் நோக்க அவனது கண்களில் காமம் துளியும் இல்லாமல் இருப்பதை கண்டு அவள் அதிசயிக்கவே செய்தாள். புரியவில்லையே என ஒற்றை வார்த்தையை மட்டும் குழப்பத்துடன் வெளிப்படுத்தினாள். கற்பு என்பது திருமணமான பிறகு எங்கள் தமிழ் பெண்கள் கடைபிடிக்கும் ஒழுக்க நெறி. திருமணமான பெண்டிர் எப்படி வாழ வேண்டும், திருமணமாகாத பெண்டிர் எப்படி வாழ வேண்டும் என எங்கள் முன்னோர்கள் நெறிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நெறி தவறாமல் வாழ்வதையே கற்பு என்று கூறுவோம். உன்னிடம் அந்த பண்பு துளியும் கிடையாது ஆஞ்சிமேடா. அவன் கூறியதை கேட்டவள், உனக்கு மனமாகிவிட்டதா என ஆச்சரியத்துடனும் அதே சமயம் அவளது குரல் சோகத்துடனும் வெளிப்பட்டது. இல்லை ஆஞ்சிமேடா, இன்னும் எங்களுக்கு மனமாகவில்லை. மனமாகாதவள் எப்படி கற்புடன் இருக்கிறாள் என்று கூறுவாய் நீ? விவேகத்துடன் சொற்கள் வெளிப்பட்டன அந்த எந்திழையிடம் இருந்து. எங்கள் காதல் உனக்கு புரியாது ஆஞ்சிமேடா. புகாரில் இருந்திருந்தால் இந்நேரம் எங்களுக்கு மனமாகியிருக்கும். காலமும் அந்த ஹிப்பாலாசும் கெடுத்து விட்டார்கள் என அவனது வார்த்தைகள் உயிரின்றி வெளிப்பட்ட போது
அவனது கண்களும் கலங்கவே செய்திருந்தன. அவன் நின்ற இடத்தில் விளக்கின் மோகன வெளிச்சம் குறைவாக இருந்தாலும் கலங்கிய கண்களிலிருந்து கசிந்த அவனது கண்ணீரையும் கவனிக்கவே செய்தாள் அவள். ஹிப்பாலாசின் களத்தில் எதிர்த்த கொள்ளையர் அனைவரையும் ஒருவனே எதிர்கொண்டு வென்றவன், இவ்வளவு நேரம் என் முன் திடமாக பேசிக்கொண்டு நின்றவன் காதலியின் பெயரை எடுத்ததும் கலங்கி போய் நிற்பதை கண்டவள் அதிசயிக்கவே செய்தாள். கலங்கி நின்றவனிடம் சென்றவள், நீ அவளை இன்னும் நேசிக்கிறாயா என வினவினாள். ஆன்ட்ரிமேடா எதிர்பாராத பதில் அவனிடமிருந்து வெளிவந்தது. நான் இன்னும் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்வதே அவளை நேசிப்பதற்காகத்தான் என்று. அவன் கூறிய பதிலையும் அவனையும் கண்டு ஆர்வமான ஆன்ட்ரிமேடா, வீரரே, உன்னை பற்றி கூறு என கட்டளையிடும் துணியில் கேட்டாள். என்னை பற்றியா? ஆம், நீ எப்படி எரித்திரியன் கடலில் பயணிக்க நேர்ந்தது, ஹிப்பாலாசிடம் எப்படி அகப்பட்டாய், அதை கூறு. அமைதியாக நின்று சிந்தித்த விரல்வேல் அவனது கதையை அவளிடம் சுருக்கமாக கூறினான். அவன் கூறியதை கேட்டு ஆன்ட்ரிமேடா இன்னும் நம்பிக்கை பெற்றவளாய் புன்னகையுடன், நீ இங்கு அவளை எண்ணியபடியே இருக்கிறாய், ஆனால் அவள் என விஷமத்தனத்துடன் வினவினாள். ஏன் இந்த கேள்வி? நீ கூறியவற்றை எண்ணி பார்த்தால் நீ கொற்கை துறைமுகத்தில் இறந்து விட்டாய் என்றே அனைவரும் கருதியிருப்பார்கள். நீ இங்கு உயிருடன் இருப்பதும் அவர்களுக்கு தெரியாது. எனது ஊகம் மட்டும் சரியாக இருந்தால் இந்நேரம் அந்த குறுநில மன்னனின் மகனுக்கும் உனது காதலிக்கும் திருமணம் நடந்திருக்கும். உன்னை போல அவள் நிச்சயம் முட்டாளாக இருக்க மாட்டாள். இறந்தவனுக்காக யாரும் காத்திருக்கவும் மாட்டார்கள் என கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட விரல்வேல், பேச்சை நிறுத்து ஆன்ட்ரிமேடா என கோபத்துடன் சத்தமாக ஆணையிட்டான். அதுவரை அமைதியாக காணப்பட்ட அவனது கண்கள் இரண்டும் சிவந்து போய்விட்டதை கண்டவள் சிறிது அச்சங்கொள்ளவே செய்தாள். மனதில் தோன்றிய அச்சத்தை மறைத்தவள், வீரரே, என்னிடம் கோபம் வேண்டாம். வீரம் மட்டுமல்ல, காதலும் காலத்தால் மறக்கடிக்கப்பட்டுவிடும். கடலில் தத்தளிக்கும் நீ காதலை மற்றும் பற்றுக்கோளாய் கொண்டு நீந்த முற்படுகிறாய். ஆனால் அந்த காதல் எப்போதோ முறிந்துவிட்டது. அதை நீ அறியாமல் அந்த காதலை தேடி இன்னும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனது அறிவை மறைத்திருக்கும் காதலை உதறிவிட்டு சிந்தித்துப்பார். இயற்கையின் நிதர்சனம் உனக்கு புரியும். இறந்தவனான நீ மீண்டும் புகார் சென்றால் அனைவருக்கும் சங்கடம்தான். நாட்டை காக்க, போரை தவிர்க்க உனது காதலியை உனது எதிரிக்கு மனம் முடித்துக் கொடுத்திருந்தால், நீ உயிருடன் சென்று அவள் முன் நின்றால் அவளது நிலையை எண்ணிப்பார் வீரனே. இறந்தவனான நீ இறந்தவனாகவே இரு. அதுதான் உனது காதலிக்கு நல்லது என கூறிய ஆன்ட்ரிமேடாவின் குரலை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் விரல்வேல். அதிர்ச்சியடைந்து அமர்ந்திருந்தாலும், நீ கூறுவதை போன்று ஒரு நாளும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. என் காதலி என்னை அழைக்கும் குரல் இந்த எரித்திரியன் கடலிலும் என் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றான். என்ன நம்பிக்கை? இறந்தவனுக்காக ஒரு பெண் காத்திருப்பாள் என்றா? இறந்தவனுக்காக அல்ல, காதலனுக்காக அவள் நிச்சயம் காத்திருப்பாள். அப்படி என்றால்? இறந்தவன் இந்த விரல்வேல்தான். காதலனாக அவளது இதயத்தில் நான் உயிருடன் தான் புகாரில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ கூறுவது மூடத்தனம். அவள் புத்திசாலி. நான் குமரிக்கடலில் இறந்திருப்பேன் என்று பலர் தெரிவித்திருந்தாலும் எனது உடலை காணாமல் அவள் நிச்சயம் நம்பியிருக்க மாட்டாள். நான் புகார் செல்வதும் உறுதி, என் காதலியை மீண்டும் காணப்போவதும் உறுதி. நீ அல்ல, உன் கடவுள் பொசைடன் நேரில் வந்தாலும் இதனை தடுக்க இயலாது. உன்மேல் உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமாம், ஆனால் என் மேல் அல்ல. பிறகு? என் காதல் மேல். என் காதலி என் மீது வைத்திருக்கும் காதல் மீது. அவளது காதல்தான் உன்னை கொற்கை துறைமுகத்தில் உனது உயிரை காத்தது என்று திடமாக நம்புகிறாய், அப்படித்தானே? நிச்சயமாக. உன் காதலியின் பெயர் வானவல்லி. வானவல்லி எனும் பெயரை கேட்டு அந்த அறையில் சிறிது நேரம் உலாவியவள் விரல்வேலிடம் வந்து, வீரனே, கொற்கை துறைமுகத்தில் மட்டும் உனது காதலி உன் உயிரை காக்கவில்லை என்றாள் சிறு புன்னகையுடன். அங்கு மட்டும் இல்லை என்றால் வேறெங்கெங்கு? இங்கும் தான். எங்கும் என்றால்? இந்த அறையில். இந்த அறையிலா? ஆம். இவ்வறையில் நீ மட்டும்தானே இருக்கிறாய். எனது உயிருக்கு எப்படி ஆபத்து நேரும்? அவன் கூறியதை கேட்டு சிரித்த ஆன்ட்ரிமேடா, இந்நேரம் நீ மடிந்து உன் உடல் எரித்திரையின் கடலில் மிதந்திருக்கும். ஆனால் உன் காதலி செய்த புண்ணியம், நீ இன்னும் உயிரோடு என் முன் நிற்கிறாய். எதுவும் புரியாத விரல்வேல் வியப்படைந்து பஞ்சனையில் இருந்து எழுந்து நின்றான்.
என்னை கொலை செய்யும் துணிவு உனக்கு உண்டா என இகழ்ச்சியுடன் வினவினான். விரல்வேல் முன் வந்த ஆஞ்சிமேடா ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தவள் ஒரு காலை தூக்கி விரல்வேல் அமர்ந்திருந்த பஞ்சனையில் வைத்தபடியே, நான் உன்னை கொல்ல வேண்டும் என்றால் எனக்கு கத்தியோ அல்லது வாளோ தேவையில்லை வீரனே. என்னுடன் நீ இணைய வேண்டும் என்று நினைத்து சற்று முன் நான் கொடுக்க வந்த முத்தத்திற்கு நீ உடன்பட்டிருந்தாலே போதும். இந்நேரம் உன் உடலின் மீது நஞ்சேறி நீ பிணமாகி இருப்பாய் என்றாள். அவள் கூறியதை கேட்ட விரல்வேல் திடுக்கிட்டு வியப்புடன் அவளை நோக்கினான். அவனது காதுகளில் ஆஞ்சிமேடா, கடலில் உலவும் நஞ்சு கண்ணி நான் என்றாள். எதற்கும் அஞ்சாத விரல்வேலின் உடல் அக்கணத்தில் சிறிது நடுங்கவே செய்தது. வியப்பு கலந்த பார்வையுடன் அவளது விழிகளை நோக்கினான். அப்போதும் அவளது விழிகள் அவன் மீது மோகன பார்வையை வீசிக்கொண்டுதான் இருந்தது.